அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம எக் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்கள் ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி எக் ரைஸ். அதுக்கு தேவையான பொருள் கேபேஜ் ஒரு கால்வாசி, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம 2 பேர் சாப்பிட்ற மாதிரி எக் ரைஸ் சமைக்க போகிறோம். சமையலுக்கு தேவையானது முட்டைக்கோஸ் சிறிதளவு, ஒரு வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, கொத்தமல்லி இலை, குடைமிளகாய், 4 முட்டை, பட்டை, ஏலக்காய் எல்லாமே 2 3 எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு முக்கியமான பொருள் மிளகுத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நம்ம அதை எப்படி சமைக்க போகிறோன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாழை வச்சிடணும். வச்சு அடுப்பை பற்ற வச்சு சட்டி காயட்டும். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சோடனே தேவையான அளவு இதுக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். காஞ்சோடனே நம்ம எடுத்து வச்ச 3 கிராம்பு, 3 ஏலக்காய், சிறிதளவு பட்டை இதை சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு நறுக்கி வச்ச ஒரு பெரிய சைஸ் ஆனியன் சேர்த்துக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா இதை நான் வதக்கிடலாம். ரொம்பவும் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நார்மலாக ரொம்ப கோல்டன் கலரில் வதக்கக்கூடாது. இந்த ரைஸ்க்கு நார்மலாக நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். லேசாக வதங்கிடுச்சு. இது வதங்கினேன் ஒரு பெரிய டீஸ்பூன் அளவு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து கொஞ்சம் வதங்க விடுறதுனால சேர்த்து பச்சை வாசனைலாம் போட்டோம். வாசனை போனோடனே அடுத்து ஒரு சின்ன தக்காளி, ஒரே ஒரு தக்காளி அதை சேர்த்துக்கலாம். அதையும் லேசாக எல்லாமே லேசாக வதங்கினா போதும். வதங்கிடுச்சு. நம்ம அடுத்து கேபேஜ் இதில் சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு லேசாக நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கினோம்னா சீக்கிரம் வதங்கும். கொஞ்சமாக தேவைக்கு தகுந்தாப்புல நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து நம்ம
குடமிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கேரட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நம்ம இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சில்லில் வச்சுக்கோங்க, அது தீரமாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு தீரமாக இருக்கும். கொஞ்சம் தீயாமல் இருக்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். நல்லா கொஞ்சம் பாதி வேக்காக இருக்கணும். வெந்தாப்பே இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப பச்சையாக தெரியும். எண்ணெயிலே நல்லா நான் பெரட்டி இதுலேயே வதக்கிடணும். நம்ம கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வதங்கிச்சான்னு பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. என்னது அதுக்கு அடுத்து நம்ம கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கி வச்சது கொஞ்சமாக ஃபஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளப்பிக்கலாம். இந்த டயத்தில் நம்ம எக்கு 4 எக்கு அதை சேர்த்துக்கலாம். நாலு முட்டை இதில் சேர்த்துட்டோம். 4 முட்டையை சேர்த்து நல்லா நம்ம இதோட சேர்ந்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் அடுப்பு ஆனில் வச்சுக்கலாம். நல்லா வதக்கலாம். இதுக்கு எண்ணெய் வேணும். இந்த சாதத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். ஆயில் சேர்த்தாதே கொஞ்சமாச்சும் அது கொஞ்சம் உதிரியாக எல்லாம் டேஸ்ட்டாக ஒட்டாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நல்லா இதாகிற வரையும் கொஞ்சம் பிரட்டி விட்டுக்கங்க. உதிரியாக வரணும். அந்த அப்போதைக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சில்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் இடத்துல வச்சுட்டு நல்லா போட்டு கட்டி 2 பேர் சாப்பிட்ற மாதிரி ரைஸ் எடுத்து நம்ம ஆற வச்சுக்கிடலாம். ஆற வச்சாதே கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாதத்தோட அதே மாதிரி உதிரியாக இருக்கணும். ஒட்டாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சாதம் இருக்கணும். அப்போதே நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா எண்ணெயில் எல்லாம் பிரிஞ்சு வருது. இது நல்லா பிரியணும். இன்னொரு ஒன்று ஒட்டாமல் நல்லா அப்படியே பிரிஞ்சு வந்தாக்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா பிரியட்டும். ஒன்று ஒட்டாமல் இருந்தாத்தே அது நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதத்துக்கு மெயினானதே எக் ரைஸ்க்கு மெயினானதே இப்படி இந்த ஒன்று ஒட்டாமல் இருந்தாத்தே நல்லா இருக்கும். நல்லா இதாகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்து நல்லா இதை பிரட்டி விடுறோம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்கும். ஆனால் அடியில் என்ன மசாலாலாம் நல்லா இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு நல்லா பிரட்டி விடுறோம். கடைசியாகவே நம்ம மிளகுத்தூள் சேர்க்கணும். பார்த்தீங்களா சாதம்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இதாகுது. பார்த்தீங்களா இந்த நேரத்தில் நம்ம மிளகுத்தூள் என்ன செய்யணும், நல்லா
இது காரமே மிளகுத்தூள் தான், வேறு எதுவும் நம்ம சேர்க்கல. நல்லா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டு நல்லா காரசாரமாக இருக்கும். இந்த காரமே உங்களுக்கு போதுமானது. இதை போட்டு நல்லா கட்டி விட்டுறோம். பார்த்தீங்களா, பொழப்பு நல்லா சாதம் இதாக இருக்குது. ஒன்று ஒட்டாமல் பார்த்தீங்களா எப்படி இருக்குது. ஒட்டவே இல்லை, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையை இதோட சேர்த்துக்கிறோம். இதோட சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுறோம். சேர்த்தாச்சு. இது டேஸ்ட் பார்க்க என் பையனை கூப்பிட்டுருக்கேன். டேஸ்ட் பார்த்து என்னன்றதை சொல்லுவோம். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக. இங்கே வா, இந்த சாதத்தை டேஸ்ட் பண்ணிப்பா. என் பையன் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்பான். பார்த்துட்டு என்னன்றத சொல்லுவான். சொல்லுவேன். நல்லா இருக்கு. என் பையன் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குண்டா. இப்போ சுவையான எக் ரைஸு ரெடி. இதை நான் சேவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது 2 பேர் தாராளமாக நல்லா சாப்பிட்லாம். நல்லா சாப்பிட்றவங்க வந்து தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். பார்த்தீங்களா, சுவையான எக் ரைஸ் ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்து டேஸ்ட் எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற சொல்லுங்கள். நீ அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சுவையான எக் ரைஸ் ரெடி.